தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல இருப்பதா காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம் பிட்ரோடோ கருத்தை முன் வச்சிருந்தாரு. இது நிற அரசியல் பேசுவதா பாஜக குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தது. இதனை ஏற்கும் வகையில சாம் பிட்ரோடோவோட ராஜினாமாவுக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கு காங்கிரஸ். இதோட முழு பின்னணி என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியோட வெளிநாடு வாழ் இந்திய தலைவர் சாம் பிட்ரோடோ சமீபத்துல பேட்டி ஒன்றுல உலகத்துல ஜனநாயகத்துல ஒளிரும் முன்னுதாரணமா இந்தியா விளங்குது. காங்கிரஸ் கட்சி நாட்டை வேற்றுமையில ஒற்றுமையா வச்சிருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்த சண்டைகளை தவிர்த்து 75 ஆண்டு காலம் மகிழ்ச்சியான சூழ்நிலையில மக்கள் வசிக்கிறாங்க. நாட்டின் கிழக்கு பகுதியில வசிப்பவர்கள் சீனர்களை போலவும், மேற்கு பகுதியில வசிப்பவர்கள் அரேபியர்களை போலவும், வடக்குல வசிப்பவர்கள் வெள்ளையர்களை போலவும், தெற்குல வசிப்பவர்கள் ஆப்பிரிக்கர்களை போலவும் இருக்கிறாங்க. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை நம்மால ஒற்றுமையா வச்சிருக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. இது சமூக வலைதளத்துல பரவலா பேசப்பட்டு வந்துச்சு. குறிப்பா பாஜக தலைவர்கள் பலரும் இந்த கருத்துக்கு கண்டனத்தை முன் வச்சிருந்தாங்க. தெலுங்கானாவுல நடந்த பொதுக்கூட்டத்துல பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டு மக்களை அவங்களோட தோல் நிறத்தின் அடிப்படையில அவமரியாதை செய்வதை சகித்துக் கொள்ள முடியாது. இது போன்ற இனவெறி மனப்பான்மையை ஒருபோதும் ஏற்க முடியாது. பிட்ரோடோவின் இந்த கருத்து பற்றி ராகுல் காந்தி பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில காங்கிரஸ் மூத்த தலைவரான ஜெயராம் ரமேஷ் தன் எக்ஸ் தளத்துல வெளியிட்ட பதிவுல சாம் பிட்ரோடோ கருத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடு இல்ல, இது அவருடைய தனிப்பட்ட கருத்து. காங்கிரஸ் கட்சியின் வெளிநாடு வாழ் இந்தியர் பிரிவின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய சாம் பிட்ரோடோ முடிவை எடுத்திருக்காரு. அவரது முடிவுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே ஒப்புதல் அளிச்சிருக்காரு அப்படிங்கிற கருத்தை பதிவிட்டு இருந்தாரு. காங்கிரஸ் முடிவின் பின்னணியை குறித்து பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த சாம் பிட்ரோடோ அப்படிங்கறத விரிவா பார்த்திடலாம். தொலைத்தொடர்பு ஆர்வலர், சிந்தனையாளர் மற்றும் தொழில் முனைவோர், இப்படி பல வகைகளிலும் அறியப்பட்டவராதான் சாம் இருந்திருக்காரு. குறிப்பா தொலைத்தொடர்பு, எழுத்தறிவு, பால் உற்பத்தி, நோய் தடுப்பு இப்படியான பணிகளுக்கு தொலைத்தொடர்பு அடிப்படையில பல விஷயங்களை இவர் முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இவர் இந்திய தேசிய அறிவு ஆணையத்தின் தலைவரா நியமிக்கப்பட்டார். 2009ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சிக்கு கீழ் இவர் பொது உள்கட்டமைப்போட தலைமை ஆலோசகரா நியமிக்கப்பட்டிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இவர் பேசிய கருத்து தான் சர்ச்சையாகி இருக்கு. சாம் பிட்ரோடோ விவகாரத்துல காங்கிரஸ் முடிவின் பின்னணி என்ன? தொழில்நுட்பம் சார்ந்து பல ஆண்டுகளா சாம் பிட்ரோடோ முக்கியமான பணிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. சமீபத்துல ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற புத்தகத்தையும் வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில சமீபத்துல அவர் பேசியது இனவாதத்தை வெளிப்படுத்துவதா பாஜக குற்றச்சாட்டை முன்வைக்குது. ஆனா அவர் இனவாதத்தையோ நிற அரசியலையோ பேசல அப்படிங்கறதா பலரோட கருத்தா இருக்கு. இந்தியாவோட பன்முகத்தன்மையை விளக்க அப்படியான விவரிப்பை சாம் முன் வச்சிருக்காரு. எனவே காங்கிரஸ் தங்களோட பலத்தை வெளிக்காட்டி அவரோட கருத்துக்கு மேலும் புரிதலை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது பலரோட கருத்தா இருக்கு. ஆனா சாம் இன அரசியல் பேசல அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு புரிஞ்சாலுமே ஆனா அதை விவரிக்க காங்கிரஸ் முன்வரல. அதுக்கு பதிலா சாம இலக்க அவங்க தயாராகிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா பாஜக சமீபத்துல இந்த கருத்து திரிபுவாதங்களை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. எனவே அதுக்கு ஈடு கொடுக்க முடியாம தான் காங்கிரஸ் இதுல பின்வாங்கி இருக்கு அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சிக்கு, அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும், அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடுவாங்க அப்படிங்கிற வாதத்தை பாஜக முன் வச்சது. ஆனா இதற்கு காங்கிரஸ் தீவிரமான ஒரு எதிர்ப்பை காட்டல அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய பிற தலைவர்களும் இதற்கு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல தற்போது சாம் பிட்ரோடோ கூறிய கருத்துக்கு பாஜக தீவிரமான விமர்சனத்தை முன் வச்சுட்டு வர்றாங்க. இதுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலா அதுல இருந்து பின்வாங்கி இருக்கு காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் வேற்றுமையில ஒற்றுமைங்கிற அடிப்படையில சாம் கூறிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, துரதிருஷ்டவசமானது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியே கூறியிருக்காங்க. இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் மூத்த காங்கிரஸ் தலைவரான ஜெயராம் ரமேஷ், இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்குவதற்காக பிட்ரோடோ கருத்து கூறி இருப்பது துரதிருஷ்டவசமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த ஒப்புமைகள்ல இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தன்னை விலக்கிக் கொள்வதா அறிவிச்சிருந்தாரு. தேர்தல் வேலைகள்ல ஒவ்வொரு கட்சியுமே ஒரு ஆயுதத்தை எடுத்து பிரச்சாரத்தை முன் வச்சுட்டு வர்றாங்க.
ஆனா அது மக்களிடையே எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறதே இல்லை அப்படிங்கறதா இந்த விவகாரத்துல நமக்கு வெளிப்படையா தெரியுது. குறிப்பா பிரதமர் மோடியும் இந்த விவகாரத்தை தொடர்புபடுத்தி பேசும்போது குடியரசுத் தலைவர் வேட்பாளரான திரௌபதி முர்முவுக்கு காங்கிரஸ் வாக்களிக்காம இருந்ததற்கும் அவங்களோட நிறம் தான் காரணம் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனா காங்கிரஸ் நிற அரசியல் செய்யல அப்படிங்கறதுதான் இங்க நம்ம உற்று நோக்கணும். ஆனா பிரதமர் மோடியே இப்படியான கருத்துக்கள் முன்வைக்கிறாரு அப்படிங்கறதும் இங்க சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். தேர்தல் பிரச்சார காலத்துல ஒரு கட்சி மற்றொரு கட்சி கூறும் கருத்தை விமர்சனத்துக்குள்ளாக்குவது யதார்த்தமானதுதான். ஆனா முழுமையா கூறும் கருத்தை தவிர்த்துட்டு ஒரு கருத்தை மட்டும் வெட்டி அதை மட்டும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கும் யுக்தி சமீப காலமா இந்திய அரசியல்ல கையோங்கிட்டு இருக்கு. ஆனா இது சமூக வலைதள யுகம். இப்போ யாரு எந்த கருத்தை சொன்னாங்க, எந்த நோக்கத்துக்கு சொன்னாங்க அப்படிங்கறத விரிவா நம்மால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருந்துமே கூட பேசாத ஒரு கருத்தை ஒருத்தர் பேசினாரு அப்படின்னு பல கட்சிகளும் வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா அது மக்களிடையே தாக்கத்தையும் ஏற்படுத்துவதுதான் தற்போதைய இந்திய அரசியல்ல நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனையா அரசியல் விமர்சகர்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க. நன்றி. நான் நிவேதா தனிமொழி.